இரு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமரன். தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். இரண்டு மாநிலங்களிலுமே ஏறக்குறைய யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதை ஓரளவு கணிக்கக்கூடிய வகையில் தான் தற்பொழுதே இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பாஜகவை பொறுத்தவரை ஹரியானாவில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முழுமையான வாய்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தெளிவான வாய்ப்பு இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட 51 இடங்களில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஹரியானாவை பொறுத்தவரை பாஜக 49 இடங்களில் முன்னிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு அடுத்த நிலையில் காங்கிரஸ் வலிமையான எதிர்க்கட்சியாக வர வாய்ப்புடன் 35 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 31 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை அதை காட்டிலும் சற்று கூடுதலான இடங்களை பெறக்கூடும் என்று கணிக்கக்கூடிய வகையில் தான் தற்பொழுது 35 இடங்களில் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியினர். அதே போன்று மற்ற கட்சிகள் பெரிய அளவில் முன்னிலை பெறாவிட்டாலும் கூட அந்த வாக்குகளை சிதறடிப்பதில் அந்த கட்சிகளுக்கு மிகுந்த முக்கிய பங்களிப்பு இருந்திருக்கின்றன. ஹரியானாவை பொறுத்தவரை மற்ற ஒரு சில மாநில கட்சிகளும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றன. இதன் காரணமாக பாஜகவினர் எளிதாக முன்னிலை பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. காஷ்மீர் மாநில பகுதியை பொறுத்தவரை அங்கு காலை வாக்கு பதிவு எண்ணிக்கை தொடங்கியது முதலே தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தான் தொடர்ச்சியான முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இரண்டு கட்சியினரும் தற்பொழுது அந்த ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், யார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும், முதலமைச்சர்கள் யார் என்பதையெல்லாம் தீர்மானிப்பதற்கான இரண்டு தரப்பு ஆலோசனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை ஹரியானாவில் ஆட்சி அமைப்பதற்கான வழி என்ன என்பதை காங்கிரசினுடைய தேசிய தலைமை ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றது. சற்று முன்பாக காங்கிரசினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சொன்ன பொழுது வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் பொழுது ஹரியானாவில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கும் என்று உறுதிபட கூறியிருந்தார்கள். எனவே அவர்களும் ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று பார்க்கக்கூடிய வகையில்தான் அவர்களுடைய எண்ணமும் இருக்கின்றது ஹரியானாவில் காங்கிரஸ் தரப்பில். அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக இந்த முறை கணிசமான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அந்த பகுதி முழுவதுமே ஜம்மு காஷ்மீர் முழுமையாக பரவலான ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய திருப்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கக்கூடிய விதமாகத்தான் அங்கு முன்னிலை நிலவரங்கள் பாஜகவிற்கு இருக்கின்றன. எவ்வாறாக இருந்தாலும் இந்த வாக்கு எண்ணிக்கை நிறைவடையும் பொழுது ஜம்மு காஷ்மீரில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக எதிர்க்கட்சி வரிசையில் பாஜக அமரப்போகின்றது என்பதை தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. கடந்த காலங்களில் பாஜக அங்கு ஆட்சியில் இருந்தாலும் கூட பீப்புள் டெமோக்ரசி பார்ட்டியான அந்த மெஹபூபா முப்தி அவர்களுடைய தலைமையிலான அரசுடன் இணைந்துதான் பாஜகவால் அங்கு ஆட்சியில் இருக்க முடிந்தது. தற்போது அவர்கள் முன்னிலை பெற்று வருகின்றனர்.